நமஸ்காரம். இன்னைக்கு நான் மாவு ஊறுகாய் போட போகிறேன். இது வந்து நல்லா 1 கிலோ இது வாங்கிட்டு நல்லா அலம்பிட்டு நல்லா காய வைக்கணும். இதோ பாருங்க, இப்படி எடுத்து இந்த துணியில் போட்டோன்னா நல்லா காஞ்சிரும். துணியில் போட்டு காய வைக்கணும். துணியில் காய வச்சிருந்தேன் இல்லையா மாவிடுவேன், அது நல்லா ஃபேன் காற்றுல வந்து நல்லா காஞ்சிடுது. துளி கூட ஈரம் இல்லை பாருங்க, நல்லா காஞ்சிடுது. அதனால இதை வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் எடுத்து போட்டிருக்கேன். பிளாஸ்டிக் டப்பா இல்லாட்டாக்கா பீங்காஞ்சாடி போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து ஊறுகாய் வந்து கெடாமல் இருக்கும். இப்போ இதில் வந்து நல்லெண்ணெய் இல்லாட்டா விளக்கெண்ணெய் ஊற்றுறேன். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன், நல்லெண்ணெய் விடுறேன். அப்புறம் உப்பு போடுறேன். கல் உப்பு போட்டால் நல்லது. நான் வந்து இது போடுறேன், சால்ட்டு போடுறேன், பொடி உப்பு போடுறேன். இதை போட்டு நல்லா குலுக்கி வச்சுருந்தேன். நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். உப்பு அதுக்கு தேவையான அளவு போட்டிருக்கேன். நல்லா குலுக்கி இப்போ வச்சுருக்கேன். 1 வாரம் வரைக்கும் டெய்லி 1 வாட்டியோ 2 வாட்டியோ குலுக்கி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. 1 வாரம் கழித்து காரம் போடுறத காமிக்கிறேன். இதில் வந்து கைப்படாமல் பார்த்துக்கோங்க. மர ஸ்பூன் இல்லாட்டா பிளாஸ்டிக் ஸ்பூன் போட்டு கலரி விடுறதுனா கலரி விடலாம், இல்லை குலுக்கி விட்டால் கூட போகிறோம். கை மாத்திரம் ஊறுகால வந்து கை மாத்திரம் படக்கூடாது. 1 வாரம் கழித்து காரம் போடுறத நான் காமிக்கிறேன். மாவடு உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா, 1 வாரம் ஆகுது. இப்போ நல்லா சுருங்கி இருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து காரம் போட போகிறேன். இதில் 1 வாரம் ஆகுது. இப்போ இது போட்டு உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா டெய்லி 2 வாட்டி 3 வாட்டி குலுக்கி வச்சுருந்தேன். வெயில் கூட வைக்கலாம். வெயிலில் மாவடுக்கு காரம் போட போகிறேன். அதுக்கு வந்து கடுகு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகா ஒரு 15 மிளகா, 2த்தையும் நல்லா மிக்சியில் அரைச்சி அதில் கலக்க போகிறேன். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட போகிறேன். இதை போட்டுட்டு நல்லா குலுக்கி விட்டு வச்சுன்னே இருந்தோம்னாக்கா ஊறுகாய் ரெடி ஆகிடும். தொட்டுக்கலாம். மோர் சாத்துக்கு, சாம்பார் சாத்துக்கு, கூட்டு சாத்து எல்லாத்துக்கும் தொட்டாலும் எதை வேணாலும் தொட்டலாம். ஜம்முன்னு இருக்கும். ரசம் சாத்துக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். மாவடியில் உப்பு எண்ணெயை விட்டேன் பற்றியால 1 வாரம் ஆகுது. அது வந்து இதை பற்றியால இவ்வளோ தண்ணி விட்டுன்னு இருக்கு. அதில் அந்த தண்ணியில் இப்போ காரமும் மஞ்சள் பொடியும் போட்டு கலந்துட்டு மாவடியில் கலக்க போகிறேன். மிளகாவையும் கடுகையும் அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ வந்து இந்த மாவுடு தண்ணி, உப்பு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கலக்க போகிறேன். மாவுடு தண்ணி இதை இப்போ எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த உரப்பை வந்து இதில் கலக்க போகிறேன். கடுகு மிளகாவும் அரைச்சதை இந்த உப்பு தண்ணியில் போட போகிறேன். மஞ்சப்பொடியும் இதில் போடுறேன். 1 ஸ்பூன் இருக்குது, அதில் போடுறேன். நான் மாவுடு உப்பு தண்ணியில் இந்த வந்து கடுகு மிளகா மஞ்சப்பொடி போட்டதெல்லாம் வந்து நல்லா கலக்கிறேன். கலந்துட்டு இந்த மாவுடை வந்து இதில் போட்டுடுறேன். மர ஸ்பூன் இல்லாட்டா பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க. மாவுடு வந்து இதில் எல்லாத்தையும் போட்டேன். இப்போ குலுக்கி விட்டுட்டு வச்சிட வேண்டியதுதான். இப்போ குலுக்கி விட்டுறேன். மாவுடு ஊறுகாய் ரெடி. எப்படி இருக்குன்னு பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.